ஓம் சக்தி. பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்யப்பட்ட தினம் சித்தர் பீடத்தில் அடிக்கடி வந்து தொண்டாற்றும் மந்திரம் கற்ற அன்பர் ஒருவர் இருந்தார். தாடிக்கார பெரியவர் ஒருவரும் வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இவர்களை நோக்கி, அன்னை ஆதிபராசக்தி, மகனே மகனை மகானாக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. 13/4/1979 இரவு தொடங்கி 14/4/1979 விடியற் காலத்திற்குள் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்க என்று ஆணையிட்டாள். மந்திர அன்பர், தாயே, எவ்வாறு அதனை செய்ய வேண்டும் என்பதை நீயே சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டார். மகனே, உனக்கே என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். அவ்வாறே செய். தேவையான திருத்தங்களை நான் சொல்வேன் என்றாள் அன்னை ஆதிபராசக்தி. அன்னை ஆதிபராசக்தி சொல்லிய அபிஷேக முறை: மகனே, நான் கூறுவதை கவனமாக கேள். இவற்றை மிக கவனத்துடன் செய்யுங்கள். மகா சோடசி மந்திர ஞாசத்தை நீ செய் மகனே. நான் வந்த வினாடியிலிருந்து அபிஷேகம் முடிந்து பாத பூசை நடைபெற்று முடிகிற வரையில் என்னை யாரும் தொடக்கூடாது. தாடிக்காரன் ஒருவன் மட்டுமே என்னை தொடலாம். அபிஷேக தீர்த்தம் முழுவதையும் அவன் ஒருவனே அபிஷேகம் செய்ய வேண்டும். சகசிராராவை, அதாவது தண்ணீர் சல்லடை, இவனும் இவன் மனைவியும் ஒரு புறமும், இன்னொருவரை காட்டி இவனும் இவன் மனைவியும் மற்றொரு புறமும் பிடிக்கட்டும். 108 அர்ச்சனை பாத பூசை முழுவதும் தாடிக்காரன் ஒருவனே செய்ய வேண்டும். இந்த இடைவேளையில் யாரேனும் என்னை தொட்டால் தீங்கு விளையும் என்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்துவிடு. சக்கரத்தில் கலசங்களை வைத்து ஞாசம் முதலியவை முடிந்த பிறகு நான் வருகிறேன் என்றாள் அன்னை ஆதிபராசக்தி. கலசங்கள் தயாராகின. 13/4/1979 அன்று இரவு ஆச்சாரிய அபிஷேகத்திற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டன. மந்திர அன்பரின் கனவில் அன்னை ஆதிபராசக்தி கூறியபடியே சக்கரம் அமைக்கப்பட்டது. 8 கோணங்களுடன் கூடிய ஒரு படி, அதன் மேல் வட்டமான படி ஒன்று, அதன் மேல் சதுரமான படி ஒன்று, அதன் மேல் முக்கோணம் ஒன்று. கீழே உள்ள படியில் அஷ்டதிக்கு பாலகர்களும் 2ஆம் படியில் சப்த மாதர்களும் வாகனம் செய்யப்பெற்றனர். மேலே முக்கோணத்தில் ராஜராஜேஸ்வரி கலசம் வைக்கப்பெற்றது. இரவு 9:30 மணிக்கு தாடிக்காரரால் ஞாசம், ஆவாகனம் முதலியன செய்யப்பெற்றன. 2 முறை 1008 போற்றி மந்திரங்கள் படிக்கப்பெற்று வழிபாடு நடைபெற்றது. கலசங்களுக்கு அர்ச்சனை நடைபெற்றது. சரியாக 12 மணிக்கு அன்னை ஆதிபராசக்தி வந்தாள். கலசங்கள் முன்னே நின்றாள். பார்வையினாலேயே கலசங்களுக்கு பேராற்றலை செலுத்தினாள். வேப்பிலை சிலவற்றை கிள்ளி கலசங்கள் மேலே தூவினாள். கலச தீர்த்தங்கள், தீர்த்த கன்னியர்கள் 17 கலசங்கள் வைக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் ஒரு புண்ணிய நதியின் தீர்த்தம். 17 மகளிர் அழைக்கப்பட்டனர். ஒவ்வொரு பெண்மணியும் அந்தந்த நதிகளுக்குரிய அதி தேவதைகளை பாவனை செய்யப்பட்டு மாலை அணியப்பட்டு தூப தீபம் காட்டி வணங்கப் பெற்றனர். 14/4/1979 விடியற் காலம் ஆயிற்று. கலச தீர்த்தம் சுமந்த மகளிர் 17 பேரும் திருக்கோயிலை வலம் வந்து அபிஷேகம் நடக்க இருக்கும் இடத்தில் கலசத்தை வைத்தார்கள். அதன் பிறகே அன்னை ஆதிபராசக்தி சக்கரம் இருந்த இடத்திலிருந்து மெல்ல நடந்து வந்தாள். அபிஷேகம் செய்ய இருந்த இடத்தில் அமர்ந்தாள். கருவறையில் அமர்ந்துள்ளது போலவே அன்னை ஆதிபராசக்தி எப்படி அமர்ந்தாள்? கருவறையில் அமர்ந்துள்ள அந்த விக்கிரகம் போலவே வலக்கால் மடக்கி இடக்கால் ஊன்றி இடக்கையால் சின்முத்திரை காட்டி வலக்கையால் தாமரை மொட்டின் அடையாளம் காட்டி அமர்ந்தாள். அதிலே கூட புதுமை இல்லை. அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவம் இருக்கும் அந்த மோகன புன்னகையை சிந்தினாலே அப்போதுதான் எதிரே இருந்த அத்தனை பக்தர்களையும் பக்தி பரவசப்படுத்தியது. அம்மா அம்மா என்று கூறி ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். தாயே, எங்களுக்காக நீ வந்து இப்படி அருள் புரிகிறாயே என்று ஆனந்த கண்ணீர் விட்டனர் சிலர். ஆக மொத்தம் தாடிக்கார பெரியவர் அன்னை ஆதிபராசக்திக்கு அபிஷேக நீர் ஊற்றுவதற்கு முன்பாகவே
பக்தர்களின் ஆனந்த கண்ணீரில் மூழ்கிவிட்டாள் அன்னை ஆதிபராசக்தி. பின்பு 17 கலச தீர்த்தங்களால் தாடிக்கார பெரியவர் அன்னை ஆதிபராசக்திக்கு அபிடேகம் செய்து முடித்தார். அபிடேகம் ஆயிற்று. பாத பூசைக்கு எழுந்தருளுமாறு அன்னை ஆதிபராசக்தியை வேண்டினார் தாடிக்கார பெரியவர். அன்னை ஆதிபராசக்தி மெல்ல வந்து ஆசனத்தில் அமர்ந்தாள். பெரியவர் அன்னை ஆதிபராசக்திக்கு ரோஜா மாலையை அணிவித்தார். பின் அன்னை ஆதிபராசக்தியின் வலது பாதத்தின் அருகே அமர்ந்து பாத பூசைக்கு தயாரானார். தனக்கு பாத பூசை செய்யும் அந்த பிள்ளைக்கு தகுதி அளிக்க விரும்பியது அன்னை ஆதிபராசக்தியின் உள்ளம். தன் சுண்டு விரலால் சுண்டினாள். அந்த ரோஜா மாலை தாடிக்கார பெரியவர் கழுத்தில் விழுந்தது. பெரியவர் அன்னை ஆதிபராசக்தியின் 2 பாதங்களிலும் சந்தனம் தடவி மேலே குங்குமத்தை பொட்டாக வைத்தார். உடனே அன்னை ஆதிபராசக்தி தன் இடது கால் பெருவிரலால் வலது காலில் இருந்த சந்தனத்தை எடுத்து பெரியவரின் நெற்றியில் பொட்டாக வைத்தாள். எத்தகைய பேறு அது! எப்படிப்பட்ட புண்ணியம் இது! அன்னை ஆதிபராசக்தியின் திருவடி தீட்சை அல்லவா அது! இத்தகைய பேறு தாடிக்கார பெரியவருக்கே கிடைத்தது. இவ்வாறு பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களுக்கு ஆச்சாரிய அபிடேகம் செய்யப்பட்டது. அபிடேகத்தை ஏற்றவள் அன்னை ஆதிபராசக்திதான். அந்த அபிடேக நீரில் நனைந்தது பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களின் திருமேனி தானே. 25 ஆண்டுகளுக்கு பின்பு பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களுக்கு ஆச்சாரிய அபிடேகம் நடைபெற்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு 13/4/2004 அன்று பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களின் குடும்பத்திலுள்ள அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி அருள் நிலையில் கருவறையில் சுயம்புக்கு முன் நிற்க அன்னை ஆதிபராசக்தியின் பொற்பாதங்களுக்கு உலகெங்கிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் பாத பூசை செய்யப்பட்டது. இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதனை அடுத்து அங்கு நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியில் பரம்பொருள் பங்காரு அம்மா அவர்களுக்கு குடும்பத்தினர் பொற்காசுகளால் கனகாபிஷேகம் செய்தார்கள். பின்பு அன்னை ஆதிபராசக்தியின் திருப்பாதங்களுக்கு திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் முதல் பாத பூசை செய்ய மற்ற தொண்டர்களும் பக்தர்களும் பாத பூசை செய்ய ஆச்சாரிய அபிடேக நிகழ்ச்சியின் 25வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அன்று அன்னை ஆதிபராசக்தி கூறியதாவது: 25 ஆண்டுகளுக்கு முன்பு பாலகன் தனி மனிதனாக இருந்து ஆச்சாரிய அபிடேகத்தை ஏற்றுக்கொண்டான். இன்று மனைவி மக்கள் பேரன் பேத்தி ஆகியோர் புடைசூழ பாலகனுக்கு அபிடேகம் நடைபெற்றது. இல்லறத்தில் இருந்து இதை செய்து காண்பித்ததுதான் உண்மையான ஆன்மீகம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.